Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th channel Accountancy chapter 2 Accounts of Not-for-Profit Organization உடைய illustration 14th sum பார்க்கலாம். From the following details, calculate the printing and stationery to be debited to income and expenditure account for the year ending 31st March 2018 and show how it will appear in the balance sheet as on 31st March 2018. So இந்த sumல நம்ம income and expenditure account போடணும், balance sheet போடணும். என்னென்ன particulars கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Amount paid for stationery during 2017 to 18 1500 rupees கொடுத்திருக்காங்க. Stock of stationery on 1st April 2017 300 rupees. Stock of stationery on 31st March 2018 200 rupees. So opening stock கொடுத்திருக்காங்க 300 rupees, closing stock 200 rupees கொடுத்திருக்காங்க. Amount paid for stationery அப்படின்னா என்னது? ஸ்டேஷனரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க 1500 rupees வந்து நம்மளுக்கு பர்ச்சேசஸ். ஓகே, ஸோ ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் போட்டு அதில் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிடணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2018 போட்டு ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டு ஸ்டேஷனரி கன்சியூம்டுன்னு எழுதிக்கணும். ஓகேவா, இது எழுத மறக்கக்கூடாது. டு ஸ்டேஷனரி கன்சியூம்டுன்னு எழுதிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 300 rupees இன்னொரு காலம்ல போட்டுக்கோங்க. ஆட் பர்ச்சேசஸ் ஒரு 1500 rupees கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை இப்போ நம்ம இங்கே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1800 rupees வரும். இதுல இருந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 200 rupees. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 200ன்னு போட்டுக்கோங்க. 1800ல இருந்து 200 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 1600 rupees வரும். இது நம்ம அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. ஸோ கரண்ட் இயர்ல நம்ம கன்சியூம் பண்ண ஸ்டேஷனரி வேல்யூ 1600 rupees. ஓகேவா, இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018 liabilities assets போட்டுக்கோங்க. அசட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் எடுத்து எழுதணும் இல்லையா. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரின்னு போட்டு 200 rupees போட்டுக்கோங்க. 200 rupees. ஓகே, ஸோ இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.